நேத்து நைட் ஒரு பெரிய சம்பவம் கத்திப்பாரா கீழ இருக்க பே அண்ட் யூஸ் டாய்லெட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து காசு கொடுத்து பாத்ரூம் போயிருக்கா. பாத்ரூம் வந்து நீட்டா இல்ல, வெளியில வந்து அந்த எம்ப்ளாய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. பட் அந்த எம்ப்ளாய் வந்து என்ன பண்ணிருக்கானா, இங்க இப்படி தான் இருக்கும், வேணா நீ கொடுத்த 10 ரூபாய் வாங்கிட்டு போய் எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த எம்ப்ளாய் வந்து அந்த பொண்ணு அடிக்க வந்திருக்காரு. சோ பெண்களுக்கு இந்த இடத்துல பாதுகாப்பே இல்ல, சென்னையில முக்கியமா சொல்றாங்க. பிளஸ் அந்த பையனை வந்து ஒரு கேள்வி கேட்க மாட்டாரு அந்த போலீஸ்கார் வந்து. ஏன்னா இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த போலீஸ்கார் கிட்ட சொல்றாங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த பையன்ட்டு. ஆனா இல்ல, ஏன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் தான் ஒரு கேள்வி கேட்கறாரு தவிர அந்த பையன் தப்பு பண்ணா என்ன பண்ணா ஏது பண்ணான்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல. இத பத்தி அந்த பிஎன்ஆர் கம்பெனியோட மேனேஜர் கிட்ட கேள்வி கேட்டா என்ன சொன்னா தெரியுமா அவரு, உங்களால எங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமோ நீங்க போய் பண்ணுங்க, இவர் தான் அந்த மேனேஜர், உன்னால ஒண்ணு புடுங்க முடியாதுன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் எல்லார் முன்னாடியே வந்து சொல்லிருக்காங்க. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. ஒரு காசு கொடுத்து நம்ம பாத்ரூம் போறோம் அப்படின்னா கண்டிப்பா நீட்டா கிளீனா தான் இருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் நம்ம காசு கொடுக்கறது. சில இடத்துல ஃப்ரீயா போறோம் அப்படின்னா அந்த மாதிரி நீட்டா கிளீனா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த மாதிரி காசு வாங்குறாங்கன்னா கண்டிப்பா நீட்டா இருக்கணும் தான். அவங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய கேர்ள்ஸ் வந்து பாத்ரூம் இருந்தாலும் போக மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து கிளீனா நீட்டா இருக்காதுன்றதுக்காக பாத்ரூமே போக மாட்டாங்க. வீட்டுக்கு போய் கூட போய்க்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. போலீஸ் வந்து அந்த பையனை ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த பையன் ஹாயா நின்றுட்டு இருக்கான், அவ்வளோ திமுறா நின்றுட்டு இருக்கான். இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, காசு கொடுத்தா இவங்களை அடி அப்படின்னா கண்ண மூடி அது ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம அடிக்கிறதுக்கு கூட நம்ம நாட்டில் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு பச்சையா தெரியுது. ஓனர் சொன்னாங்கல்ல, ஓனர் பேசினாருன்னு சொல்லிட்டு அவரும் அப்படிதான். அவருக்கு வந்து காசு இருக்கு, அப்புறம் சப்போர்ட் இருக்கு. அதனாலதான் அந்த திமிர்ல தான் இந்த மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி திமிர்ல இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு கில்ட் கூட இல்லாம அவ்வளோ வாய்ஸ் அவடால் பேசுவாங்க. அப்படிதான் அவரும் நம்ம தப்பு பண்ணிட்டுமே சரி ஓகே இனிமே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றதுல எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு ஈகோவா பார்த்துட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணா நமக்கு பின்னாடி ஆள் இருக்காங்க, நம்ம காசு கொடுத்தா யார் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்ல பப்ளிக்கை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அலட்சியமா விட்டு விட்டு போறதுனால தான் நிறைய பேர் பணம் இருக்கிற திமிர்லையோ அரசியல் பின்னாடி இருக்கிற திமிர்லையோ அந்த மாதிரி ஆடுறாங்கன்னு தவிர இந்த மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சமாச்சும் அடங்கலாம். ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க, நிறைய பேர் கண்டிப்பா ரீச் ஆகும். மேல அதிகாரிகள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள வார்ன் பண்ணி விடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், திரும்ப அந்த தப்பு நடக்காம இருக்கும். அப்படி பண்ணுவாங்களான்றது டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் எந்த தைரியத்துல அப்படி சொல்லியிருப்பாருன்னு நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுது. ஸோ அவரே ஒரு தப்பு பண்ணிட்டு அவளே ஒரு தைரியமா சொல்லும் போது அப்போ தப்பு பண்ணாத நம்ம வந்து கேள்விக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி தான் போகுது. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ மேலதிகாரிகளும் நல்லவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு யாராவது ஒரு இந்த வீடியோ போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு ஆக்ஷன் எடுங்க. வார்னிங் பண்ணுறதோ ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்தால் அது வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நடந்தால் திரும்ப அடுத்தது வேறு யாராவது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பேசுகிறவங்க முன்னால் என்ன முடியுதோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க இனிமேல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம்.